குஜராத்ல 242 பயணிகளுடன் கிளம்பிய ஏர் இந்திய விமானம் பாத்தீங்கன்னா விழுந்து நொறுங்கியிருக்கு. என்னன்னு விவரமா பார்க்கலாம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல இருக்கக்கூடிய விமான நிலையம் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையம். இன்று மதியம் சரியாக 1:38 மணிக்கு அந்த விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு புறப்படக்கூடிய ஏர் இந்திய விமானம் பாத்தீங்கன்னா புறப்பட்டு ஒரு 3 நிமிடத்துல பாத்தீங்கன்னா விபத்துகளா இருக்கு. இந்த ஏர் இந்திய விமானத்துல பாத்தீங்கன்னா மொத்தமா 242 பேர் வந்து பயணிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 169 பேரு, இங்கிலாந்தை சேர்ந்தவங்க 53 பேரு, போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவங்க 7 பேரு, கனடா நாட்டை சேர்ந்தவங்க 1 பேரு, மொத்தமா 242 பேர் அதுல வந்து பயணிச்சிருக்காங்க. அதுல பலி எண்ணிக்கை பார்த்தோம்னா 170 பேர் வந்து இது வரைக்கும் இறந்து பேருக்கா சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பலி எண்ணிக்கை வந்து அதிகரிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்கும்போது இப்ப விசாரணை தெரிய வந்திருக்கு. என்னன்னா பறவைகள் மேல பிளைட் மோதினதுனாலதான் இது விமான விபத்து வந்து ஏற்பட்ட மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் விசாரிச்சாதான் என்னன்னு தெரிய வரும். இந்த ஏர் இந்திய விமானம் பாத்தீங்கன்னா மதியம் போல 1:38 மணிக்கு பாத்தீங்கன்னா கிளம்புது. அகமதாபாத்ல இருந்து கிளம்பி ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே வந்து விபத்து ஆகுது. இந்த விமானம் போயிட்டு எங்க மோதி விபத்துகள் ஆகுதுன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் பிஜே சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் காலேஜ், அந்த ஹாஸ்டல்ல பாத்தீங்கன்னா மோதி விபத்துகள் ஆகுது. இது என்ன குடும்பம்னு பாத்தீங்கன்னா, இது விமானம் போயிட்டு மதிய லஞ்ச் அவர்ல அந்த பசங்க எல்லாம் அந்த ஹாஸ்டலுக்கு சாப்பிட வராங்க. அப்ப போயிட்டு பாத்தீங்கன்னா விமானம் போயிட்டு அந்த விடுதியில போயிட்டு மோதுது. மோதினத்தால பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் சாப்பிட்டு இருந்த மாணவர்களும் பாத்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க. பாத்தீங்கன்னா 5 மாணவர்கள் இறந்து போயிருக்காங்க. 20 பேர் வந்து படுகாயோட வந்து மருத்துவமனையில் இருக்காங்க. அதுலயும் முக்கியம் பாத்தீங்கன்னா அந்த பிளெயின போன முன்னாள் குஜராத்தோட சிஎம் விஜய் ரூபானின்னு சொல்லிட்டு அவரு இறந்து போயிருக்காரு. அவரோட பொண்ணை வந்து பாக்குறதுக்கு லண்டன் போயிருக்காரு. போகும்போது பாத்தீங்கன்னா அவரும் இறந்து போயிருக்காரு. இந்த ஏர் இந்திய விமானம் ஏற்கனவே 3 தடவை பாத்தீங்கன்னா விபத்துகள் ஆயிருக்கு. ஆனா பல பேர் செத்து போயிருக்காங்க. சொல்ல போனோம்னா இதை தயாரிச்சவங்க யாருன்னு பார்த்தோம்னா போயிங் தயாரிப்பு நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க விமானத்தை. ஏற்கனவே 2000 பாத்தீங்கன்னா பீகார் பாட்னாவில் 56 பேர் செத்து போயிருக்காங்க விமான விபத்துல. அது போல பாத்தீங்கன்னா 2010 பாத்தீங்கன்னா மங்களூர்ல பாத்தீங்கன்னா 58 பேர் செத்துருக்காங்க. அப்ப லாஸ்டா பார்த்தோம்னா கேரளா கோழிக்கோட்ல பார்த்தோம்னா 18 பேர் செத்து போயிருக்காங்க இந்த விமான விபத்துல. இப்ப பார்த்தோம்னா 170 பேர் செத்து போயிருக்காங்க இந்த குஜராத் விமான விபத்துல. மேலும் வந்து பலி எண்ணிக்கை வந்து அதிகப்படுன்னு சொல்றாங்க. அது போல பாத்தீங்கன்னா அதுல பயணிச்ச பயணிகள் பாத்தீங்கன்னா எல்லாருமே லண்டனுக்கு போனவங்க தான். அதுல குழந்தைகள் 2 பேர் செத்து போயிருக்காங்க. 11 சிறுவர்கள் செத்து போயிருக்காங்க. இன்னும் பல பேர் செத்து போயிருக்குன்னு சொல்றாங்க.